ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் என்ன? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் அதிகாரம். Our Lord Jesus has given the authority over serpents and scorpions and to overcome every power of the enemy in your life. Dear children of God, scorpions and serpents are symbolically the work of the enemy in your life. Whatever maybe the enemy brings in your life, you can overcome everything with the power of the Lord Jesus Christ. He has given us the power to overcome the enemy. No weapons which are formed against you shall prosper. By no means, nothing will hurt you. Nothing will injure you. You need to believe it because the word of God is with you. The word of God is nothing but our Lord Jesus Christ. It is He who gives us the authority to overcome every serpents and every scorpions in your life. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்ப்பங்கள் என்பது வாயினாலே விஷத்தை அங்கே கக்கி உங்களுக்கு ஆபத்தை வருவிக்கிறதான ஒரு அனுபவம். உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தை அழிப்பதற்கு சாத்தான் தன்னுடைய வார்த்தையினால பல காரியங்களை கொண்டு வந்து உங்களை அழிக்க முற்படுவான். நீங்கள் பயப்பட வேண்டாம். தேள்கள் என்று சொல்லும் பொழுது தேள்களுடைய கொடுக்கில இருக்கிறதான அந்த விஷம் பின்னால இருந்து அநேக குடும்பங்களை அழிக்க முற்படுகிறது. அவைகளில் இருந்து நீங்கள் விடுபட்டு வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்கிறார். The serpents have poison in their tongue. So there are people, they poison you with their tongue and spoil your life with their negative thoughts and negative attitude and negative ideas. But our Lord Jesus is telling you need to stand against the serpents and trample over them. Also, the scorpions have poison on their back. There might be people, those who will talk evil against you from your back. They don't have guts to talk in front of you. Jesus gives you the power to overcome everyone, those who acts behind you like a scorpion. That is why you need to be very careful, but you need to be very bold to stand against every snakes, every scorpion, every serpent which are working against you. Because it is the word of God. God says, nothing by no means will hurt you. Nothing will harm you. Don't worry about it. Be bold and be strong. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் வெற்றி வாழ்க்கை வாழ உதவி செய்தோம். அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற சர்ப்பங்களும் தேள்களும் ஒளிந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.